இதுக்கு முன்னாடி LLMல வந்த எல்லா அப்டேட்டுமே ஐபோன்ல ஜஸ்ட் கேமராவை மட்டும் மாத்திட்டு ஐபோன் 15, 16 ரிலீஸ் பண்ண மாதிரி தான். ஆனா இன்னைக்கு வந்திருக்க அப்டேட், அதுவும் LLMல வந்திருக்க அப்டேட் வந்து ரொம்பவே ஒரு பிரேக் த்ரூவான அப்டேட். அது என்னன்னாக்க கிளாடோடைய ஃபேபிள் 5ன்ற ஒரு LLM. இந்த LLM உடைய ஸ்பெக் அண்ட் அதோடைய பவர் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் வந்து ஃபேபிள் 5ன்ற ஒரு நியூ நேமோட வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பேக் ஸ்டோரியை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். கிளாடு 1 month முன்னாடி மைத்தோஸ் 5 அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சைபர் செக்யூரிட்டியில இது வரைக்கும் ஹியூமன் கண்டுபிடிக்காத விஷயத்த அது ஈஸியா அசால்ட்டா கண்டுபிடிக்குது. இதை பார்த்த சயின்டிஸ்டா இருக்கட்டும், இன்ஜினியர்லாம் இருக்கட்டும், இது நார்மல் பீப்புள் கைக்கு போனுச்சுன்னா கண்டிப்பா தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்றதுனால சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில யாரெல்லாம் வந்து இந்த செக்யூரிட்டி வைஸ் ஒர்க் பண்றாங்களோ அவங்க கிட்டலாம் இந்த மாடலை கொடுத்து இந்த மாடலை இன்னும் சேஃப்கார்ட் பண்ணி நார்மல் பீப்புள் யூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும்ன்றதுக்காக இந்த லாஸ்ட் 1 month டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இதை வந்து நிறைய கண்ட்ரி பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆந்த்ரோபிக் அதை விடல, இதை வந்து நார்மல் பீப்புள் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நிறைய இடத்துல சேஃப்கார்ட் பண்ணி ஃபேபிள் 5ன்னு வந்திருக்கு. அதாவது எப்படின்னா மறு வச்சுட்டு வந்தாக்க வேற ஆள் அப்படின்ற மாதிரி தான். இதுல என்னன்னா சைபர் செக்யூரிட்டில நிறைய சேஃப்கார்ட் பண்றாங்க. மற்றபடி கோடிங் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நிறையவே அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்றதை பார்க்கலாம். நான் இந்த வாட்டி ஒரு யூஸ் கேஸ் உடைய இந்த ஃபேபிள் 5 பத்தி நான் சொல்ல போறேன். அது என்னன்னா ஒரு கேமை டெவலப் பண்ணி அதை தான் நம்ம வந்து யூஸ் கேஸா பண்ண போறோம். அண்ட் மோர் ஓவர் கேம் எப்படி டெவலப் பண்ணணும்னு எனக்கு தெரியவும் தெரியாது. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டெம்ப்ட்டும் பண்ண போறேன். ஸோ என் பேர் மனோஜ், வெல்கம் டு தி AI Dude. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான AI ரிலேட்டட் கான்டென்ட் உங்களுக்கு உடனே வேணும்னா தி AI Dude தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, கிளாட்ல வந்து ஃபேபிள் 5 என்னென்ன வேரியன்ட்ல எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க இந்த மாடல் செஷனை கிளிக் பண்ணாலே தெரியும். ஃபேபிள் 5 1 million கான்டெக்ஸ்ட் ஃபேபிள் 5 அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் நான் சொன்னேன்ல, இந்த ஆட்டோ கண்ணாடி திருப்புற மாதிரி ஐபோன்ல வந்த அப்டேட் மாதிரி சின்ன இருந்தாலுமே அது பவர்ஃபுல் தான். சின்ன அப்டேட்டை கொடுத்து மாடலை வந்து அப்டேட்டடா வச்சிருந்தாங்க. பட் இந்த ஃபேபிள் 5ங்கிறது தனி கிளாஸ். இருக்கிறதுலே ரொம்ப அட்வான்ஸ்டு LLM வந்து இந்த ஃபேபிள் 5 தான் இப்போதைக்கு ரைட் நோ இன் த வேர்ல்டு. ஸோ இந்த ஃபேபிள் 5 யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு கோடோ இல்லை கேமோ எப்படி டெவலப் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 million கான்டெக்ட்னா ரொம்ப அதிகமாகவே வந்து லாங்கர் செஷன் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வாரம் நீங்க வந்து போட்டு அடிக்கலாம். அந்த அளவுக்கு ஃபேபிள் 5க்கு வந்து சப்போர்ட் இருக்கு. அண்ட் இதுல வந்து ரொம்ப முக்கியமானது ஏஜென்டிக் கோடிங் டெர்மினல். நம்ம இங்க ஏஜென்டிக் கோடிங் டெர்மினல் யூஸ் பண்ணல, அதுவுமே இங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு பெஞ்ச் மார்க். கிளாட்ல வந்து டைரக்டா கோடுக்கு போயிடுறேன். ஏன்னா இப்போ நம்ம கோடை தான் செக் பண்ணி பார்க்க போறோம். உங்களுக்கு மாடல்லாம் மாறல அப்படின்னாக்க நீங்க டைரக்டா இங்க போயிட்டு ஃபேபிள் 5 1 million கான்டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கிரியேட் லைக் சப்வே சர்ஃபர் அண்ட் இன்டராக்டிவ் கேம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்றேன். எனக்கு தெரிஞ்சு ஃபேபிள் 5ல நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த ப்ராம்ப்டே இதுதான். நான் இது வரைக்கும் ஃபேபிள் 5 யூஸ் பண்ணல. காலிலேருந்து கிளாட்லாம் யூஸ் பண்ணினேன். பட் கிளாடில் சோனட் அண்ட் ஓபஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த வீடியோ எடுக்கிறப்ப தான் நான் இதையே யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து அலோ ஒன்ஸ்னு இருக்கும். இந்த இடத்துல வேணும்னா பைபாஸ் பெர்மிஷன் கொடுத்துட்றேன். இந்த பைபாஸ் பெர்மிஷன் எதுக்கு அப்படின்னாக்க சும்மா என்கிட்ட கேட்காதுன்னு. பட் இது சேஃப்டி வைஸ் தப்பு. திருப்பி பைபாஸ் பெர்மிஷன் கொடுத்துட்றேன். இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம பெர்மிஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்ன நோட் பண்ணேன்னா, ஆக்சுவலாக கேம்லாம் டெவலப் ஆகி அதெல்லாம் நடக்குது. இங்கே எவால்வேஷன் நடந்துட்டு இருக்கு. கிளாடோடைய ஃபேபிள் 5 வந்து மற்றதெல்லாம் பண்ணாதான் பண்ணும். இப்போ அதுவே வந்து எல்லாத்தையும் பண்ணி எவால்வேஷன் எல்லாத்தையுமே செக் பண்ணுது. அதாவது எவால்வேஷன்ன்றது என்னன்னா, அதுவே ஆட்டோமேஷனாக டெஸ்ட் கேஸ் எழுதி அதுவே டெஸ்ட் பண்ணி அதோடைய ரிசல்ட்டை பார்க்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த லாஸ்ட் ரன்னோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அது வந்து அப்பு ஏரோ டவுன் ஏரோலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற மாடல் நம்ம சொல்லணும், இந்த மாதிரி வந்து சில விஷயம்லாம் வந்து கான்சென்ட்ரேட்டடாக இப்போ இந்த மாடல். ஸோ இந்த மாதிரி கான்சென்ட்ரேட்டடாக நிறைய விஷயத்த இந்த மாடல் பண்றதுனால தான் இது ஒரு படி எல்லா மாடலை விடமே அதிகமா இருக்கு இன்டெலிஜென்ஸ்ல. இப்போ கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணதுல இது நார்மலா ஒரு HTML ஃபைல்லையே வந்து இதை வந்து பண்ணிடுச்சு. அண்ட் 3D கேம்ன்ற ஒரு பைத்தான் பேக்கேஜுமே யூஸ் பண்ணி இதை டெவலப் பண்ணிடுச்சு. பட் இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் தான். நான் என்ன பண்ண போறேன்னா, நான் என்ன சொல்றேன்னா 2Dல வந்துடுச்சு. பட் ஐ வாண்ட் இன் 3Dனா என்னன்னா, அந்த ரன் ஆகிறதே இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா ஒரு 3D வியூவில் ரன் ஆனாக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்து கொடுத்துருக்கேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்ல நான் எதுவுமே கொடுக்கல, ஒரே ஒரு கேமை டெவலப் பண்ணுன்னு சொன்னேன். இது ஆக்சுவலாக மற்ற மாடலும் பண்ணும். இதில் என்ன எக்ஸ்ட்ராவாக நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிளாட் எவால்வேஷனை ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதாவது அந்த கேமில் போயிட்டு ஒரு 20 to 25 டெஸ்ட் கேசஸ் எல்லா அப் ஏரோ டவுன் ஏரோலாம் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தது. அண்ட் அதில் இருக்கிற ஹடில்ஸ்லாம் ஹிட் ஆனாக்க கேம் ஓவர்னு வருதா, இந்த மாதிரி டெஸ்ட் கேசஸ் எல்லாமே அதுவே டெஸ்ட் பண்ணி அதுவே வந்து பக்கையும் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக ஒர்க் ஆகிற ஒரு கேமை தான் கொடுத்துருந்தது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி 3D கேமை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாக்க அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். பட் பை த வே அந்த கேமை டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு ரஃப்லி 3 to 5 minutes இதுதான் எடுத்துச்சு. நார்மல் 2D கேம் மாதிரி இருந்தது. இப்போ நம்ம 3Dயா கேட்டிருக்கிறது என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ Fable 5 யூஸ் பண்ணி கோடிங் செஷன்ல என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ, ஓகேவா, நான் இப்போதைக்கு ஒரு 3 ப்ராம்ப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய யூஸ் பண்ணாதான் நிறைய சொல்ல முடியும். பட் இப்போ வரைக்கும் என்னதான் வந்து நம்ம ஓப்பஸ் 4.8 இருக்கட்டும், 4.7, சோனட்டோட 4.6 இதெல்லாம் இருந்தாலுமே இதுல எக்ஸ்ட்ராவா ஒன்று என்ன நடந்ததுன்னா, எவால்வேஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், டெஸ்டிங் நடக்கும். பட் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. இதுல இன்பில்ட்டா இந்த சைபர் செக்யூரிட்டி அண்ட் டெஸ்டிங்கோடைய எவால்வேஷன் எல்லாமே அதிகமா இருக்கிறதுனால அது இன்பில்ட்டாவே இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுது. இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இதுல இருக்கிற நிறைய பெஞ்ச் மார்க்ஸை நீங்க வாட்ச் அவுட் பண்ணணும். ஏன்னா எதுக்கு இந்த மாடலை யூஸ் பண்ணணும்? சும்மா போய் ஹாய் அனுப்பி ஒரு PDF ஜென்ரேட் பண்ணது தயவு செய்து இந்த Fable 5 யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த கேமோட பேர் பார்த்தீங்கன்னா மனோஜ் ரன்னர் 3D. இதுல வந்து சப்வே சர்ஃபருக்கு பதிலாக என்னோட ஃபேஸை வச்சு ரன் ஆகணும் அப்படின்றது தான் நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்டா சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு என்ன அவுட்புட் வந்திருக்குன்னா, ஜஸ்ட் நான் ப்ளே பண்றேன். என் ஃபேஸ் இதுதான். ஸோ செகண்ட் வெர்ஷன் கொஞ்சம் நல்லாவும் இருக்கு. போகிறப்போ என்னன்னா, அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தர்றது, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு 2 ப்ராம்ப்ட் தான் கொடுத்தேன், அவுட் ஆகிட்டேன். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போது ரியலாகவே உங்களுக்கு கேமில் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் தெரியும். அண்ட் எப்படிலாம் வந்து 3D மெயின் கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நல்லா தெரியும்னா, இந்த Fable 5 வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக என்ன கேட்டதுன்னா, வாண்ட் மீ டு டிப்ளாய் இட் ஆன் வேர்சல் அப்படின்னு கேட்டது. நான் வேர்சலோட MCP வச்சுருக்கேன். நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் டிப்ளாய் இட் அப்படின்றத மட்டும் கொடுக்குறேன். இந்த கேம் டிப்ளாய் ஆயிடுச்சுன்னா நான் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை எடுத்து நீங்களும் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்மையாலுமே அந்த என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தருது. ஒரு ப்ராம்ப்ட் 2 ப்ராம்ப்ட் தான். நான் ஒன்றும் பெரிய கேம் டெவலப்பர்லாம் இல்லை. பட் இந்த மாதிரியும் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாத ஏரியாவை கோடிங்கை யூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியும். அதுதான் இந்த Fable 5 தர ஒரு அப்டேட். ஸோ இதோட பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாமே வந்து கீழே அந்த லிங்கையுமே தரேன், அந்த டிஸ்கிரிப்ஷனை எடுத்து பாருங்கள். இந்த மாடல் யூஸ் பண்ண இன்னுமே வந்து நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும், நிறைய விஷயத்த பண்ணும். அந்த மாதிரி தான் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு உடனே வேணும்னா அது ஏஐடோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரைட் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னாக்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.